செவ்வாய்க்கிழமை vlogங்க. நிலாக்குட்டிக்கு லஞ்சுக்கு கேரட் சாதமும் முட்டையும், ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் பலாப்பழம் இது எல்லாமே பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வந்தாச்சுங்க. நம்ம செடியில் பன்னீர் ரோஸ் ஏகப்பட்டது பூத்துருந்துச்சுங்க. நான் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக டெய்லியும் பூக்கிற ரோஸ் எல்லாமே பறித்து வச்சிருவேன். நிலாக்குட்டி இருக்கும்போது இந்த மாதிரி ஹேர் ஆயில் பேக் பண்ணுறதுக்குலாம் விட மாட்டா. அவள் ஸ்கூலுக்கு போனதுனால வீடே ரொம்ப பொக்குன்னு அமைதியாக இருந்துச்சுங்க. அதனால அவள் இல்லாதனால பகலில் பண்ணுறேன், இல்லைன்னா நைட் டைம் தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். நிலாக்குட்டி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் குளிச்சுட்டு நல்லா ஏதாவது சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா. இன்னைக்கு வந்து வாழைப்பழம் கீ ரோஸ் தாங்க பண்ணி கொடுத்துருந்தேன். வாழைப்பழத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி தோசைக்கல்ல நிறைய நெய் விட்டு வாழைப்பழத்தை போட்டு நல்லா ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்து கொடுக்கும்போது சூப்பரான வாழைப்பழம் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடும். இன்னைக்கு மாமியார் மாமனாருக்கு கல்யாண நாளுங்க. அதனால போன வருஷம் இது மாதிரி தான் அவங்க கல்யாண நாளுக்கு நான் செடி வைக்க சொல்லி ஒன்று எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் அவங்க கல்யாண நாள் அப்போ செடி வைக்கணும்னு சொல்லி ஒரு செடி வைக்க சொன்னாங்க வீட்டு முன்னாடி. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி சுட்டு சூப்பராக ஒரு வெஜிடபிள் சால்னா பண்ணியிருந்தேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டாகவும் இருந்துச்சு. அடுத்து சூப்பரான இந்த வெஜிடபிள் சால்னாவோட உங்களை பார்க்குறேன். டாடா பாய்.